எடப்பாடி பழனிசாமி வந்து மாநிலங்களவை சம்பந்தமா எந்த ஒப்பந்தமும் போடப்படல. நன்றி நன்றி தேங்க்யூ. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு வகுத்த வழியின்படி அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் அப்படின்றதான் எங்கள் தலைவர் நமக்கு சொல்லியிருக்காரு. எனவே அந்த வகையில் நமது தமிழ் மொழியை நிச்சயமாக தமிழ்நாட்டில் கட்டாய பாடமாக தர வேண்டும் என்பதை தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் எங்கள் மகளிர் அணி தினத்தில் மகளிர் அணி சார்பாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும். அதே போல இன்றைக்கு அன்னை மொழியை காத்து அனைத்து மொழியும் கற்க வேண்டும் என்பதையும் கேப்டன் சொன்னது வகையில தான் இன்னைக்கு தேமுதிக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்கிறேன். இன்னைக்கு மகளிர் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருந்தாலும் தமிழகம் முழுவதும் பாலியல் வன்கொடுமைகள், அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது என்பது யாரும் மறுக்க முடியாது. உறுதியாக தமிழக அரசும் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இந்த மகளிர் தினத்தில் அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பை நிச்சயமாக உறுதி செய்து அனைத்து பெண்களும் சுதந்திரமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கணும்னு சொல்லி நம்ம மகளிர் அணி சார்பாக தமிழக அரசுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன்.